Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க் கஸ்டமர் யூனியன் பேங்க் ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் சோ அந்த ஏடிஎம் கார்டை வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாவே எப்படி நீங்க பிளாக் பண்றது சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பங்க வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel subscribe பண்ணாங்க. அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ யூனியன் பேங்க் கஸ்டமர் யூனியன் பேங்க் ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் சோ அந்த ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாவே பிளாக் பண்றது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கிற கால் பண்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துறேன் பாருங்க. சோ இந்த மொபைல் நம்பரை பார்த்து உங்களோட மொபைல்ல நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. 9666606060. சோ இந்த நம்பரை பார்த்து உங்களோட மொபைல்ல நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண நம்பரை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ரிப்ளை ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் நீங்கள் வாட்ஸ்அப் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லாகின் பின் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லாகின் பின்னை நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பின் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று டிஸ்பிளேல வரும். ஸோ உங்களோட எம்பின் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எம்பின் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆகி உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு மெயின் மெனு அப்படி சொல்கிற ஆப்ஷன் வரும் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது உங்களுக்கு டெபிட் கார்டு சர்வீஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு டெபிட் கார்டு சர்வீஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு பிளாக் கார்டு அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டோட நம்பர் அந்த டிஸ்பிளேல வரும். கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த ரிப்ளை மெசேஜில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க பாருங்க. யுவர் டெபிட் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் பிளாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூனியன் பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டால் ஸோ டெம்பரரி உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.